கர்த்தர் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உமது அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். கர்த்தாவே, எல்லாரும் வாசிக்கலாமா? கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உமது அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். கர்த்தரை என்ன பண்ணுவாராம்? துதிப்பாராம். துதிப்பார்னா என்ன அர்த்தம்? புகழ்வார், போற்றுவார். லோக்கல் லாங்குவேஜில் எப்படி சொல்லலாம்? அத பாராட்டுவார், அப்புறம் பெருமையா பேசுவார், அப்புறம் இருக்கா ஆகோ ஓஹோன்னு புகழ்றது. இப்ப கர்த்தரை ஆஹோ ஓஹோன்னு புகழணும். ஒரு படத்தை எப்படி புகழ்றாங்க? ஒரு நடிகரை எப்படி புகழ்றாங்களா? ஒரு ஏரியால தண்ணி கொடுத்துட்டார் அப்படின்னா ஊர் தலைவர் எப்படி புகழ்றாங்க? ஆஹோ ஓஹோன்னு. பட் ரியலா ஆகோ ஓஹோன்னு புகழப்பட வேண்டியவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். முதல்ல மனசோட துதிக்கிறதே கஷ்டம். அதுலயும் ஃபுல் மனசோட துதிக்கிறது சவாலிலும் சவால். முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். அப்படியே சங்கீதம் 86:12 எடுங்க. சங்கீதம் 86:12. சங்கீதம் 86:12. என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். இங்கே என்ன வருது? முழு இருதயத்தோடும் துதித்து. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? என் தேவனாகிய ஆண்டவனே. எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற கர்த்தரை யாரு தனக்கு சொந்தமாக்குறாங்களோ அவங்க வார்த்தையெல்லாம் இப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற கர்த்தரை யாரு தனக்குன்னு டவுன்லோடு பண்ணிக்கிறாங்களோ, என்ன லோடு? டவுன்லோடு. அவரை தங்களுக்குள்ள யாரு டவுன்லோடு பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ஆட்கள் எல்லாம் என் ஆண்டவனாகிய தேவனே, என் தேவனாகிய ஆண்டவரே, இப்படிதான் பேசுவாங்க. ஆண்டவராகிய தேவனேன்னா அர்த்தம் வேற, என் தேவனாகிய ஆண்டவரேன்னா அர்த்தம் வேற. இப்படிதான் பேசுவாங்க. டவுன்லோடு. கர்த்தர் நம்ம கிட்ட டவுன்லோடு பண்ணப்பட்டிருக்கிறாரா? டவுன்லோட் ஆகணும் அவர். சரி, அப்படியே சங்கீதம் 111:1 வாசிக்கலாம். சங்கீதம் 111:1. அல்லேலூயா. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். மூணுலுமே வந்திருக்கிற வார்த்தைகள் என்ன? துதிப்பேன், முழு இருதயத்தோடு. கிறிஸ்தவத்தையும் பாடலையும் பாடல் பாடுறதையும் கிறிஸ்தவத்தையும் பாடல் பாடுறதையும் பிரிக்கவே முடியாது. அப்படி இருக்கா? பிரிக்க முடியுமா? அந்த அளவுக்கு பின்னி
பிணைஞ்சி கலந்து போயிருக்கு. கிறிஸ்தவம்னா பாட்டு பாடுவாங்க, கிறிஸ்தவத்துல பாட்டு இருக்கு, அவங்க சர்ச்சில் பாட்டு பாடுவாங்க அப்படின்ட்டு ஒரு 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 ஐடியா இருக்கு. புற மதத்தார்கிட்ட இப்படி ஒரு ஐடியா இருக்கு. கிறிஸ்தவனா ஒரு பாட்டு பாடுவாங்க, அவனால பாட்டு பாடுவாங்களே, அங்க போனா பாட்டு படிக்கணும், இயேசு பாட்டு. கிறிஸ்தவத்தையும் பாட்டையும் பிரிக்க முடியாது. கரெக்டா? சரி, இப்ப முழு இருதயத்தோடும் துதிப்பேன், அதுக்கும் கிறிஸ்தவத்தையும் பாட்டையும் பிரிக்க முடியாதுங்கிற காரணத்துக்காகவும் இந்த டாபிக். மொத்தம் 3 டாபிக்கு ஆண்டு எப்படி பேசுறாருன்னு பார்க்கலாம். பாடல் வரிகளை ஆராதனை பண்றதுனால சொல்றேன், பாடல் பாடுற ஆட்களா இருக்கிறதுனால சொல்றேன், ஜெப வேலையை நீங்க தனிப்பட்ட முறையில அணுகிறதுனால சொல்றேன், கிறிஸ்தவத்துல இருக்கிறதுனால இந்த டாபிக் அவசியமா இருக்கு. அப்படியே கவனிங்க. பாடல் வரிகளை மனசு நம்பும் பட்சத்தில், ஒரு பாட்டின் வரிகள் இருக்கா, வார்த்தைகள், பாட்டின் வரிகளை, பாடல் வரிகளை இருதயம், நெஞ்சு, உள்ளம், மனசு நம்பும் பட்சத்தில், அந்த வரிகளை அது நம்புது, நம்பும் பட்சத்தில் கண்டிப்பா அந்த பாட்டை மனசு பாடும். கண்டிப்பா பாடும், கட்டாயம் பாடும். பாடாம இருக்காது, இருக்க முடியாது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? எதை நம்பும்? பாட்டின் வரிகள், பாடலின் வரிகள், வேர்ட்ஸ். அத இருதயம் நம்பும் பட்சத்தில் கண்டிப்பா என்ன செய்யும்? பாடும், கண்டிப்பா பாடும். இதத்தான் எப்படி பேசுவாங்க கிறிஸ்தவத்தில் அப்படின்னா, உணர்ந்து பாடுங்க சிஸ்டர், பாட்டை உணர்ந்து பாடுங்க சிஸ்டர் அப்படிம்பாங்க. இதான் இதான் அது நம்பி பாடுங்கன்னு சொல்ல வராங்க. பாடல் வரிகளை மனசு நம்பும் பட்சத்தில் அது கண்டிப்பா பாடும், பாடாம இருக்காது, இருக்க முடியாது. ஒருவேளை, டேஞ்சரை கவனிங்க, ஒருவேளை மனசு பாடல் வரிகளை நம்பாத பட்சத்தில் மனசு பாடாது. சொல்றத நம்புங்க, மனசு பாடாது, வாய் மட்டும்தான் பாடும். எத்தனை பேருக்கு உடன்படுறீங்க, ஆமென்னு சொல்றீங்க? வாய் தான் பாடும், மனசு பாடாது. எதனால? மனசு பாட்டை நம்பல, வாய் பாடுது. இதைத்தான் சொல்லுவாங்க கிறிஸ்தவத்துல, கடமைக்கு பாடாதீங்க சிஸ்டர். எந்த வேடை பயன்படுத்துவாங்க? கடமைக்கெல்லாம் பாட்டு பாடாதீங்க சிஸ்டர், உணர்ந்து பாடுங்க. அப்படின்னா வாய் மட்டும் தான் பாடுது, மனசு பாடணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். என்ன பாடணும்? மனசு பாடணும், வாய் மட்டும் பாடக்கூடாது. அப்ப ஒரு பாடலை நான் புரிஞ்சுக்கிட்டது, நீங்களும் புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பாடலை மனசும் பாட முடியும், வாய் மட்டும் கூட பாட முடியும். நம்புறீங்களா? மனசும் பாட முடியும், அதே நேரத்துல மனசு பாடாம வாய் மட்டும் கூட பாட முடியும், பாட முடியும். ஆனா சிக்கல் என்னன்னா, மனசு பாடுறதான் தேவன் அக்செப்ட் பண்ணுகிறார். இதான் சிக்கல். தேவன் அங்கீகரிக்கிறார், ஒத்துக்கொள்ளுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார், சந்தோஷப்படுகிறார், பிரியப்படுகிறார். எது பாடுனா? மனசு பாடுறதான் தேவன் வாங்கிக்கிறார். வாய் மட்டும் பாடுறத தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார். உங்க பாட்டைத்தான் ஆண்டவரை பாடினேன், என் பாட்டைத்தான்டா நீ பாடின, வாய் மட்டும் தான்டா பாடுது, மனசு பாடலையாடா. அப்ப தேவனுடைய கவனம் வாய் அசைவில இல்ல, தேவனுடைய கவனம் நீ எந்த பாட்டை பாடுறங்கிறதுல இல்ல, தேவனுடைய கவனம் உன் மனசுல இருக்கு, நம்ம மனசுல இருக்கு. மனசு பாடுதா?
5 பேர் 10 பேர் உட்கார்ந்திருக்கிறாங்க. மனசு பாடுதா? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மேத்தேயு 15th chapter verse number 8. மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். கவனிங்க கவனிங்க. தேவன்ட்ட விசுவாசிகள் சேர்ந்திருக்கிறாங்க. ஆனா எப்படி சேர்ந்திருக்கிறாங்க? வாயினால சேர்ந்திருக்கிறாங்க, உதடுனால ஆகோ ஓகோங்கிறாங்க. எங்க ஆண்டவர் சர்வ வல்லவர், ஐயோ உதட்டுல அடின்னு அடிக்கிறாங்க அவரை. வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து உதட்டினாலே கனம் பண்ணுகிறார்கள். இது பத்தாதாமா? ஆண்டவருக்கு இது பத்தாதா? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? இது பத்தும் தானே சிஸ்டர், பாஸ்டர் எத்தனையோ பேர் சபைக்க வரல, நாங்களாம் வந்து பாடுறோம்ல, இது பத்தாதான் என்ன? ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரா? கேள்வி. இது பத்தாதாமா? ஆண்டவருக்கு முடியான்ட்டார். என்ன சொல்றாரு? அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கு. இதேதான் படிக்க வேண்டாம். ஏசாயா 29:13 ஏசாயா சொல்றாரு, இதேதான் சொல்றாரு. இதத்தான் ஜீசஸ் எடுத்து காமிச்சு இங்க பேசுறாரு. ஏசாயா நன்றாய் சொல்லி இருக்கிறான் அப்படிம்பாரு. எத்தனை அதிகாரத்துல? ஏசாயா 29:13 அந்த வசனம் இருக்கு. 29:13 அந்த வசனம் இருக்கு. அப்ப தேவன் வாய் உதட பார்க்கல, என்ன பாட்டு பாடுறன்னு பார்க்கல, மனசு பாடுதா பார்க்கிற. அதுதான் என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். முழு வாயோடும் இல்ல, முழு உதட்டோடும் இல்ல, முழு இருதயத்தோடும் துதிப்பேன். வாயு தேவனோட கனெக்ட் ஆகிறது ஈஸி, இருதயம் தேவனோட கனெக்ட் ஆகிறது கடினம். ஏன்? இருதயமே இருக்குள்ளது, கேடுபாடு உள்ளது, அடங்காதது, ஆட்டி படைக்கிறது. இருதயத்தை அடக்க ஒருவனாலும் கூடாது. தேவன் இல்லாமல், யோவான் 15:5, தேவன் இல்லாமல் அடக்க முடியாது. பாடல் வரிகளை நம்பி மனசு ஒரு பாடலை பாடுவதும் உண்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. அடுத்த டேஞ்சரை பேசுறேன். முதல் டேஞ்சர் என்னது? மனசு பாடணும், வாய் மட்டும் பாடுறது தவறு. ஏன்னா பாட்டையும் கிறிஸ்தவத்தையும் பிரிக்க முடியாது. அப்ப சாகிற வரைக்கும், நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்? பாட்டை பாடிதான் ஆகணும், பாட்டை பாடிதான் ஆகணும், பாட்டை கேட்டுதான் ஆகணும். அப்ப இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். நீங்க பாடுங்க, வாய் மட்டும் பாடக்கூடாது. எது பாடணும்? மனசு பாடணும். நம்பர் 1. இரண்டாவது ஆபத்து, இரண்டாவது அபாயம். பாடல் வரிகளை நம்பி மனசு ஒரு பாடலை பாடுறதும் உண்டு. அதே நேரத்தில் பாட்டுல வேர்ட்ஸ் இருக்கு, வரி இருக்கு, வேற என்ன இருக்கு? டியூன், மெட்டு, ராகம் இருக்கா? அப்புறம் என்ன இருக்கு? ஒரு பாட்டுல வேற என்ன இருக்கும்? மியூசிக், இசை. அப்ப ஒரு பாட்டுல 3 இருக்கு. என்னென்ன இருக்கு? வரிகள், ராகம், இசை. இந்த 3 இருக்கு. இந்த 3ல பாடல் வரிகளை நம்பி மனசு ஒரு பாடலை பாடுறது உண்டு. அதே நேரத்தில் பாடலின் இசையை, ராகத்தை மட்டும் விரும்பி மனசு அந்த பாடலை பாடுகிறதும் உண்டு. மனசு பாடணும்னு சொன்னீங்க பாஸ்டர், ஓகே. அது இன்னொரு டேஞ்சர் இருக்கு.
உன் மனசு பாடுதுப்பா. எதை வச்சு பாடுது? பாட்டு ராகம் நல்லா இருக்குன்னு பாடுறியா, இல்ல மியூசிக் நல்லா இருக்குன்னு பாடுறியா? இன்னைக்கு மியூசிக் நல்லா இருக்குன்னு பாடுறது பெரிய போச்சு, பெரிய போய் கிடக்கு. அதனாலதான் மியூசிக் வளருது கிறிஸ்தவத்துல. ஓசிப்ல என்ன நடந்துட்டு இருக்கு? சும்மா இன்னிசை கச்சேரி தூள் பறக்குது. என்ன கச்சேரி? இன்னிசை கச்சேரி. ஓசி பண்ண சொன்னா இன்னிசை கச்சேரி நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இசை முக்கியத்துவம் படுத்தப்படுது. ஈனு அந்த பாட்டா நல்லா இல்ல, இந்த பாட்டா நல்லா இருக்குமே. ராகம் முக்கியப்படுத்தப்படுது. கவனமா இருங்க. அப்ப மனசு பாடுது, வாய் மட்டும் பண்ணா தப்பு. ஓகே, மனசே பாடினாலும் பாடல் வரிகளை நம்பி பாடல் வரிகளுக்காக பாடுதா, இசைக்காகவும் ராகத்துக்காகவும் பாடுதா? அடுத்த கேள்வி. பாடல் வரிகளை நம்பி மனசு பாடுறதுதான் தேவன் அங்கீகரிப்பாரே தவிர, இசைக்காகவும் ராகத்துக்காகவும் மனசு பாடுறத தேவன் அங்கீகரிக்க மாட்டார். கிளியரா? அதான் என் முழு ஆனா எல்லாம் வேணும். பாட்டுனா இசை இருக்கணும் தான், ராகம் இருக்கணும் தான், தவறு இல்லை. ஆனா எதுக்காக நாம பாடுறோங்கிறதா மேட்ரு. ஆமென். வாய் மட்டுமல்ல மனசும் பாடுது என்பது அடுத்த கேள்வி, அடுத்த பாயிண்ட் முடிக்க போறோம். வாய் மட்டும் இல்ல, மனசும் பாடுது அப்படிங்கிறது பாடுற அவனுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? நான் ராகத்துக்கு பாடுறேன்னா, நான் மியூசிக்கு பாடுறேன்னா, இல்ல வாய் மட்டும்தான் எனக்கு பாடுதா, இல்ல மனசுதான் பாடுது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? பாடுற அவனுக்கு தெரியும். ரெண்டாவது யாரு தெரியும்? சரி, அப்புறம் இங்க வாங்க, இங்க வாங்க, இப்படி வாங்க, உலகத்துக்குள்ள வாங்க. வேற யாரு தெரியும்? ஒருத்தர் பாடுறார் பாட்டு, அவர் வாய் மட்டும் பாடுதா, இல்ல ராகத்துக்காக பாடுறாரா, இசைக்காக பாடுறாரா, இல்ல மனசு பாடுதா, பாடல் வரிகளுக்காக பாடுறாரான்ட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்றது? எப்படி தெரியும்? ஒண்ணு பாடுற அவனுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ரெண்டாவது, மனசு பாடுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அனுபவம் இருக்கிறவனுக்கு அது தெரியும். வேற யாரு தெரியும்? மனசு பாடுனா எப்படி எப்படி டோன் இருக்கும், எப்படி அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிறத அனுபவிச்சுக்காலையா ஒருத்தன், அவனுக்கு அது தெரியும். இந்த ரெண்டு பேரை தவிர எவனுக்கும் தெரியாது. யாருமே அதை சர்ச் பண்ண முடியாது. கடைசி சிக்கல் இது. கிளியரா? அப்ப எப்படி பாடலாம்? ஆராதனைக்கு வர்றவங்க எப்படி பாடலாம்? ரொம்ப எளிமையான டாபிக், ஆனா ரொம்ப சீரியஸா கவனிக்கப்பட வேண்டியது, பின்பற்றப்பட வேண்டிய டாபிக் இது. ரொம்ப சீரியஸ். இல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதான் பிரச்சனை. இப்ப எப்படி பாடினாலும் ஏத்துக்கிறேன்டானா அந்த டாபிக் தேவையில்லை. ஏத்துக்க மாட்டேன்னு நிக்கிறாரு. உன் மனசு கனெக்ட் ஆகணுண்டாங்கிறாரு. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம். அடுத்த டாபிக்ல போலாம். 16ஆம் அதிகாரம் எடுங்க. அதுல லீதியால் சம்பவத்தை வாசிங்க. பவுல் சொல்லியவைகளை, எத்தனை வசனம் வருதுமா? அந்த வசனம் எத்தனை வசனம்? பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி, வசனம் நம்பர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள். வழக்கம் போல பவுல் அந்த பிலிப்பி பட்டணத்துக்கு போயிருக்கிறாரு.
அங்க வழக்கம் போல அந்த ஆற்று மணல உட்கார்ந்து அங்கே கூடி வந்திருக்கிற சில பெண்களுக்கு இவர் சுவிசேஷத்தை, சத்தியத்தை, தேவனை பத்தி பேசியிருக்கிறாரு. அங்க கூடி வந்திருந்த ஸ்திரீகள் மத்தியில ரத்தாம்பரம் விற்கிற ஒரு பெண் அங்க வந்திருக்கிறா. அவ பேர் என்ன பேரு? லீதியாள். பிலிப்பி பட்டணத்துல இருக்கிறாவா. லீதியாளுங்கிறது அவருடைய பேரு. அவளுடைய தொழில் ரத்தாம்பரம் விற்கிற அந்த தொழில். அவளும் அந்த கூட்டத்துல ஒரு ஆளா உட்கார்ந்து பவுல் சொல்றத கேட்கிறான். அப்படி கேட்கும் போது எழுதப்பட்ட வசனம் தான் 14ஆம் வசனம். என்னடி இருக்கு? பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்து அருளினார். ஓகே, லீதியாளின் இருதயத்தை, மனதை, மனக்கண்களை திறந்து அருளினார். பவுல் சொல்லியவைகளின் மேல் கவனம் வைக்கும்படி, அது என்னன்னு உற்று பார்க்கும்படி. ஓகே, கர்த்தர் இருதயத்தை திறந்தருளினார். சரி, அடி வாங்க டாபிக் பேசுவோம். கவனிங்க. சத்தியத்தை பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்களா? சத்தியத்தை பேசுறதுக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கவனிங்க, ஆனா சத்தியத்தை வெளிப்படுத்த கர்த்தரை விட்டு அவர் ஆளே கிடையாது. இவரை விட்ட ஆளே கிடையாது. கிளியரா? சத்தியத்தை நான் பேசுறேன்னா, சத்தியத்தை பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஆனா சத்தியத்தை வெளிப்படுத்த, அறியப்படுத்த கர்த்தரை விட்ட ஆளே கிடையாது. ஒருத்தர் தான் இருக்கிறார். பாயிண்ட் இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. நம்பர் 1, சத்தியத்தை பேச நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா சத்தியத்தை நம்ப வைக்க கர்த்தரை விட்ட வேற ஆளே கிடையாது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சின்ன ஒரு ஆதாரம். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி லீதியாள் இருதயத்தை கர்த்தர் திறந்தருளினார். நம்ப வைக்கிறார். அப்ப பவுல் சத்தியத்தை பேசுறாரு. ஆனா பவுல் பேசின சத்தியத்தை கர்த்தர் நம்ப வைக்கிறார். பேசுறது பவுல், நம்ப வைக்கிறது கர்த்தர். கிளியரா? அவர் நம்ப வைக்கிறாரு. அப்ப நம்ம நிறைய பேர்ட்ட சத்தியத்தை பேசுறோம் பிரதர், அதோட நில்லு. நம்ப வைக்கிறது அவர். அங்க வா, அங்க வா. அவங்க நம்பலாம் எங்க வரணும்? முழங்கால முடக்கணும், அங்க வரணும். இல்ல கொஞ்சம் நம்புற மாதிரி இன்னைக்கு நான் பேசுறேன் பிரதர், ஃபெயில் ஆயிருவீங்க. ஆனாப்பட்ட பவுல் பேசியே யார் நம்ப வைக்கணும்? கர்த்தர் நம்ப வைக்கணும். அப்ப நம்ம பேசுறோம், ஆனா நம்ம நம்ப வைக்க முடியாது, தலைவர் தான் நம்ப வைப்பாரு அப்படிங்கிற அறிவோட, புரிதலோட பேசணும். எப்படி பேசணும்? பேசுறோம், ஆனா யார் நம்ப வைக்கணும்? அவரு அப்படிங்கிற புரிதலோட பேசணும். இப்ப எப்படி பேசணும்? உங்களோட எப்படியாவது நம்ப வைக்கணும்னு பேசக்கூடாது. பேசுறேன் அவ்வளவுதான். நம்ப வைக்கிறது யாரு வேலை? தலைவர் வேலை. அதுதான் பவுல் பேசினாரு. இவர் போய் நம்ப வச்சாரு. நம்ப வச்சோன்னே லீதியால் பவுலை வீட்டுக்கு கூப்பிட்டார், ஞானஸ்நானம் எடுக்கிறார். அது அப்படி பின்னாடி வருது. ஆமே. அப்ப சத்தியத்தை பேச நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா சத்தியத்தை நம்ப வைக்க கர்த்தரை விட்ட ஆள் கிடையாது. வேற ஆள் இருந்தா வர வேண்டியதானே? ஏன் கர்த்தர் அங்க வந்தாரு? லீதியால் நம்ப வைக்கிறதுக்கு ஓடி வராரு பாருங்க. ஆமே. சரி, இப்ப உங்களை நம்ப வச்சது யாரு? உங்களை யார் நம்ப வச்சா? தெளிவா இருங்க. அவர் தான் நம்ப வச்சாரு. நீங்களா நம்பிக்கல, அவர் நம்ப வச்சாரு. நம்புனீங்க. லீதியாலாம் நம்பிக்கல. பவுல் சொல்றது சே ரொம்ப புரியுது எனக்கு, கரெக்டா பேச. அப்படிலாம் இல்ல. லீதியாளுக்கு அப்படி கிடையாது. என்ன பண்ணாரு இவரு?
இவர் கண்ணை திறந்தாரு, இருதயத்தை திறந்தாரு ஆண்டவர். லீதியாளுக்கு பளிச்சு பளிச்சுன்னு புரியுது. பவுல் சொல்றதெல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு புரியுது. ஆமென். ஓகே. அப்ப கர்த்தரை விட்டா சத்தியத்தை வெளிப்படுத்த ஆளே கிடையாது. நம்புறீங்களா? அப்ப ஒரு சத்தியம் நமக்கு வெளிப்படுது அப்படின்னா யாரு செய்யற வேலை? அவரு அவரு அங்க வரணும். அவரு. ரெண்டாவது, ஒரு சத்தியத்தை நம்மளால நம்ப முடியுது அப்படின்னா யார் பண்ற வேலை? அவரு. ஆமென். மூணாவது சத்தியம், ஒரு சத்தியத்தை நாம நம்பணும்னாலும் சரி, ஒரு சத்தியத்தை நாம நம்பணுங்க அப்படின்னாலும் சரி, ஒரு சத்தியத்தை நாம கடைபிடிக்கணும்னாலும் சரி, கடைபிடிக்கணுங்க. அவர் நம்ப வைக்காம, தேவன் கடைபிடிக்க வைக்காம அது நடக்கவே நடக்காது. இத்தனை வருஷம் அனுபவத்தை நான் பேசுறேன். ஒரு சத்தியத்தை நம்பணுங்க. என்ன சத்தியம்? ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சத்தியம் அருமையா இருக்குங்க. இதை நம்பணுங்கன்னா நான் நம்ப முடியாது. என்னது? உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்பலாமா? நம்ப முடியாது. இதை சுத்தமா நம்ப முடியாது. நம்பணும்னு நினைச்சு நம்ப முடியாது. சத்தியத்தை நம்ப வச்சாதான் நம்ப முடியும். நம்பணும்னு நினைச்சா ரீதியா நம்ப வேண்டியதானே. எதுக்குள்ள வர்றாரு? கிளியரா? அப்ப ஒரு சத்தியத்தை நம்பணும் நான் நினைச்சாலும் சரி, ஒரு சத்தியத்தை விசுவாசி நம்பணும், இவங்க நம்பணும், அவங்க நம்பணும் அப்படி நான் நினைச்சாலும் சரி, இதை யாரு நடைமுறைப்படுத்த முடியும்? அவர்தான். சரி, ஒரு சத்தியத்தை கடைபிடிக்கணும். சினிமா பார்க்க கூடாது, டிவி பார்க்க கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. கடைபிடிக்கணும் பிரதர், கை கொள்ளணும் பிரதர் அப்படின்னாலும் யாரால முடியாது. யாருதான் உள்ள நுழையணும்? அவர்தான் உள்ள நுழையணும். அவர் கடைபிடிக்க வைக்காம, அவர் நடக்க வைக்காம நம்மளால சத்தியத்தை கடைபிடிக்க முடியாது, சத்தியத்துல நடந்துக்க முடியாது என்கிற இந்த சத்தியமே. அண்டர்லைன். இவ்வளவு நாள் சொல்ல நினைக்கிறேன், முக்கியமான செய்தியை சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் கடைபிடிக்க வைக்காம நம்மளால சத்தியத்தை கடைபிடிக்க முடியாது, அவர் நடக்க வைக்காம நம்மளால சத்தியத்தில் நடந்துக்க முடியாது என்கிற இந்த சத்தியமே, சத்தியத்தை கடைபிடிக்க வைக்கிற சத்தியம். இது எப்படி? இந்த சத்தியம்தான். அதாவது பைபிள்ல கடைபிடிக்க வேண்டிய சத்தியங்கள் கொட்டி கிடக்கு. பைபிளை திறந்தா அப்படியே சர மாதிரியா கிடக்கு. ஏய் அதை பண்ணாத, இதை செய், அப்படி பார்க்காத, இப்படி பாரு, இங்க உட்காராத, அங்க உட்காரு, அங்க நிக்காத, இங்க நில்லு, இதை தூக்கு, அதை எடு. இதுல என்னது? பழத்தை சாப்பிடாத, இந்த பழத்தை சாப்பிடு, அவன்கிட்ட பேசாத. இதுல என்னது? கடை பிடிக்க வேண்டிய சத்தியம். சொல்லுங்க. ஆனா கடைபிடிக்க வைக்கிற சத்தியம் ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு மறைஞ்சு கிடக்கு கண்ணுக்கு. கடைபிடிக்க வேண்டிய சத்தியங்கள் பைபிளை திறந்து மூடுற வரைக்கும் கொட்டி கிடக்கு. ஆனா கடைபிடிக்க வைக்கிற சத்தியம் ஒரு இடத்துல ஒளிஞ்சு கிடக்கு. யோவான் 15:5 ஒளிஞ்சு கிடக்கு. எது கடைபிடிக்க வைக்கிற சத்தியம்? நோட்ல போய் எழுதுங்க. கடைபிடிக்க வைக்கிற சத்தியம் எது? யார் சொல்றது? கடைபிடிக்க வேண்டிய சத்தியம் என்னது? நிறைய இருக்கு. கடைபிடிக்க வைக்கிற சத்தியம் எது? சென்டென்ஸா சொன்னமே, வாக்கியமா சொன்னமே. என்னது? தேவன் கடைபிடிக்க வைக்காம
நம்மளால சத்தியத்தை கடைபிடிக்க முடியாது என்பதே நம்மை கடைபிடிக்க வைக்கிற சத்தியம். அந்த பாயிண்ட், எந்த பாயிண்ட்? அவர் கடைபிடிக்க வைக்காம நம்மளால சத்தியத்தை கடைபிடிக்க முடியாது என்கிற இந்த சத்தியமே கடைபிடிக்க வைக்கிற சத்தியம். சத்தியத்தை கடைபிடிக்க வைக்கிற சத்தியம். யோவான் 15:5. இந்த இடத்துக்கு நான் வர பல வருஷம் ஆச்சு. இந்த சபை ஆரம்பிக்கு முன்னாடியே பெரிய போராட்டம், நல்லா தெரியும் எனக்கு. இந்த இடத்துக்கு வந்து நிக்க எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கேள்விகள், சந்தேகங்கள். அதனால சொல்றேன், சுத்தமா அதை நம்புறது கஷ்டங்கிறேன் நான். அவ்வளவு டஃப்பான வசனம் அது. சும்மா பேசிட்டு போயிடலாம் வசனத்தை, ஆழம் அது. சரி, ஓகே. இப்ப நான் சொன்னது என்னது? சத்தியத்தை பேச நிறைவு இருக்கிறாங்க, வெளிப்படுத்த அவரால் தான் முடியும். சத்தியத்தை பேச நிறைவு இருக்கிறாங்க, சத்தியத்தை நம்ப வைக்க கர்த்தரை விட்ட ஆளே கிடையாது. சத்தியத்தை நம்பினாலும் சரி, கடைபிடிக்கினாலும் சரி, அவர் நம்ப வைக்காம, அவர் கடைபிடிக்க வைக்காம சத்தியத்தை நம்ம நினைச்ச முடியாது. இதெல்லாம் என்னதுன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாம் சத்தியம். நீங்க நம்பினாலும் சரி, யார் தான் நம்ப வைக்கணும்? அவர் தான் நம்ப வைக்கணும். இதை நம்பி கடைபிடிக்க நினைச்சாலும் யார் தான் கடைபிடிக்க வைக்கணும்? நம்புறது வேற, கடைபிடிக்கிறது வேற. புரிஞ்சுக்குங்க. கைகொள்றது வேற, நம்புறது வேற. நம்புறதுங்கிறது இருதயத்தில் நடக்கிற ஒரு வேலை, செயல். அது கடைபிடித்தல் என்பது உடம்புல நடக்கிற வேலை. அது இல்ல, கடைபிடித்தல் என்பது செயலோட சம்பந்தப்பட்டது, கிரியை. அது நம்புதல் என்பது மனசோட சம்பந்தப்பட்டது. ஆமேன். அப்ப நம்பணும், கடைபிடிக்கணும். நம்புனது செயல் வடிவம் பெறுது, பத்தீங்களா? அதான் கடைபிடித்தல். செயல் வடிவம் பெறும். தேவனை விசுவாசிக்கிறேன், இது என்னது? நான் கர்த்தரை தெய்வம்னு என்ன செய்யறேன்? நம்புறேன். இப்ப நான் அதை கர்த்தரை தெய்வம்னு நம்புறத கடைபிடிக்கிறேனாங்கிறது எப்படி தெரியும் மக்களுக்கு? எப்படி? யாருமா பேச சொல்லுவா? இப்ப கர்த்தரை தெய்வம்ட்டு நான் நம்புறேன், ஓகே, அது எனக்கு தெரியுது. இப்ப கர்த்தரை தெய்வம்ட்டு நான் நம்புறத கடைபிடிக்கிறது எப்படி தெரியும்? சர்ச்சுக்கு வரீங்கல்ல, வேற கோயிலுக்கா போறீங்க, பைபிள் தூக்குறீங்கல்ல, வாயில கர்த்தரை பத்தி நல்ல விதமா பேசுறீங்கல்ல, அப்ப என்னது? கடைபிடித்தல் என்பது செயலோட சம்மந்தப்பட்டது, உங்க உடம்போட சம்மந்தப்பட்டது. கை வேலை செய்யும், கால் வேலை செய்யும், வாய் வேலை செய்யும், கண்ணு வேலை செய்யும். கடைபிடித்தல். நம்புதல்ங்கிறது மனசோட இருக்கும். நம்புறது உங்களுக்கு மட்டும் தெரியும், கடைபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க நம்புறது ஊருக்கே தெரியும், ஊருக்கே தெரியும். அப்ப நம்புதல் வேற, கடைபிடித்தல் வேற. இதுக்குனாலும் சரி, அதுக்குனாலும் சரி, தலைவர் உள்ளே வர வேண்டும். ஆமென் சொல்லலாமா?